Hello. So in the tutorial plan view ல எப்படி grid lines place பண்றதுன்னு பார்க்கலாம் and wall எப்படி grid line base பண்ணி draw பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா columns எப்படி வந்து grid lineல place பண்றதுன்னு பார்க்கலாம். So architecture tabல போயிட்டு grid select பண்ணலாம். So இதோட shortcut gr. So just ஒரு line draw பண்ற மாதிரி தான் first point and last point place பண்ணா போதும். and அதுக்கப்புறமா further உங்களுக்கு எத்தனை லைன் வேணுமோ கண்டினியூஸா நீங்க draw பண்ணலாம். In case உங்களுக்கு லைன் ஆஃப்செட் பண்ணனும்னா just pick line select பண்ணிட்டு ஆஃப்செட்ல உங்களுக்கு என்ன டைமென்ஷன் வேணுமோ அதை கொடுங்க. So offset dimension செட் பண்ணதுக்கு அப்புறமா just நீங்க கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் grid line வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு grid line வந்து ஆஃப்செட் ஆகிரும். So next வந்து vertical grid line செட் பண்ணலாம். So again வந்து just லைன் டிரா பண்ண மாதிரி டிரா பண்ணா போதும். So இப்போ இதுல பார்த்தா நம்ம வந்து ஹரிசாண்டல் லைன்ல வந்து என்ன நம்பரிங்ல முடிச்சோமோ ஸோ அந்த நம்பர்ல இருந்து தான் கன்டினியூ ஆகுது. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வெர்டிக்கல் கிரிட் லைன்ல ஃபர்ஸ்ட் கிரிட் லைனை மட்டும் வச்சுட்டு வேற எல்லாத்தையும் டெலிட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிரிட் லைன்ல வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸோ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் ஏ வந்து கொடுத்தா போதும். ஸோ இதுக்கப்புறமா நீங்க பிளேஸ் பண்ற எல்லா வெர்டிக்கல் கிரிட் லைனுக்குமே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து லெட்டரிங் வந்து அசைன் ஆகும். ஸோ கிரிட் லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் இல்லை கர்வ்ஸும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரா பண்ணலாம். ஸோ டூல் பேலட்ல ஆர்ச்சை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பிளேஸ் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மல்டி செக்மெண்ட். ஸோ இப்போ ஒரு கிரிட் லைன் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து பாதியிலேருந்து பிரேக் பண்ணி இன்னொரு பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம இந்த மல்டி செக்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு பெரிய சேஞ்சஸ் கொடுக்குற மாதிரி ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நம்பரிங் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எடிட் டைப்பை பார்க்கலாம். ஸோ எடிட் டைப்பில் ஃபர்ஸ்ட் கிரிட் லைனோட ஹெட்டோட சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா கிரிட் லைனோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ண ஆப்ஷன் இருக்குது. கிரிட் லைனோட ஸ்டைல் சேஞ்ச் பண்ண ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரிட் லைனோட ஸ்டார்ட் பாயிண்ட்ல வந்து சிம்பிள் இருக்கணுமா இல்லைன்னா எண்ட் பாயிண்ட்ல வந்து சிம்பிள் இருக்கணுமா என்ன செட் பண்ணக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிரிட்ல எப்படி காலம் பிளேஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆர்கிடெக்சர் டேப்ல காலம் டிராப் டவுனை கிளிக் பண்ணிட்டு காலம் ஆர்கிடெக்சரோட கிளிக் பண்ணலாம். ரெண்டு கிரிட் லைனோட சென்டர் பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ணா மட்டும் போதும். ஸோ நெக்ஸ்ட் கிரிட் லைன் பேஸ் பண்ணி எப்படி வால் டிராப் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் லைன் கிளிக் பண்ணிட்டு லொக்கேஷன் லைன்ல போய் உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து லொக்கேஷன் இருக்குன்னு செலக்ட் பண்ணுங்க. நான் இப்போ வந்து வால் சென்டர் லைன் எடுக்கிறேன். எடுத்துட்டு ஜஸ்ட் வந்து கிரிட் மேல நான் டிரா பண்ணா போதும். ஸோ நெக்ஸ்ட் ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர் செலக்ட் பண்றேன். ஸோ அகைன் வந்து ஜஸ்ட் டிரா பண்றேன். ஸோ இதுல பார்த்தா தெரியும் வாலோட ஃபினிஷ் ஃபேஸ் வந்து கிரிட்டோட வெளியில வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதில் பிக்லைன் யூஸ் பண்ணி உங்களுக்கு வால் ட்ரா பண்ணலாம். அண்ட் டூல் பேலட் இருக்க எந்த டூல் யூஸ் பண்ணி வேணாலும் ட்ரா பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மல்டிபிள் காலம்ஸ் அட் த சேம் டைம் கிரிட் லைன் யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வேண்டி ஸ்ட்ரக்சரல் காலமை செலக்ட் பண்ணுறேன். ஸோ டாப்பில் பார்த்தா அட் கிரிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா கிரிட்ஸுமே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தா போதும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாமே வந்து காலம் பிளேஸ் ஆகிருக்கும். அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரக்சரல் காலமுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும், ஆர்கிடெக்சரல் காலமுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஆர்கிடெக்சரல் காலமுக்கு ஒர்க் ஆகணும்னா அதுக்கு வேண்டி நம்ம தனி ஃபேமிலி வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ காலம் ஃபேமிலி கிரியேஷன் வீடியோல வந்து அதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காலம் அண்ட் கிரிட்டுக்கு எப்படி வந்து கன்ஸ்ட்ரெயின் லாக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வேண்டி காலமை தனியாக பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணிட்டு அலைன் கமெண்ட் யூஸ் பண்றேன். இதோட ஷார்ட்கட் ஏஎல். ஹாரிசாண்டல் கிரிட் லைனை செலக்ட் பண்ணிட்டு காலமோட சென்டர் லைனை செலக்ட் பண்றேன். அதுக்கப்புறமா வெர்டிக்கல் கிரிட் லைனை செலக்ட் பண்ணிட்டு காலமோட வெர்டிக்கல் சென்டரை வந்து கிளிக் பண்றேன். இப்போ வந்து காலமோட சென்டர் ஆக்சிஸ் அண்ட் கிரிட் லைனை வந்து செலக்ட் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நீங்க வந்து கிரிட் லைன் எங்க மூவ் பண்ணாலும் அது கூடவே வந்து காலமா மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி கிரிட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் நார்மல் ஃப்ளோர் ட்ரா பண்ணுற மாதிரி தான் டூல் பேலட் இருக்க டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட் வந்து
கிரிட்லைனை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு ட்ரா பண்ண முடியும். ஸோ கிரிட்லைனோட டுட்டோரியல் அவ்வளோதான். ஃபர்தராக நெக்ஸ்ட் டுட்டோரியலில் காலம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டுட்டோரியல். அண்ட் ரிவிட் படிக்கிறேன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.